நல்லதையே விதைப்போம் நம் எண்ணத்திலும் பிறருள்ளத்திலும். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பட்டம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் குழந்தைங்கள என்கேஜ் பண்ண போகிற ஒரு சூப்பரான கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போலாம் குட்டீஸ் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த எலக்ட்ரானிக்ஸ் கூட தான். இதை அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குட்டீஸ் கூட சேர்ந்து உக்காந்து இந்த கேமை நீங்களும் விளையாடி பாருங்க. குட்டீஸையும் என்கேஜ் பண்ணுங்கள். இந்த கேம் நமக்கு விளையாடுறதுக்கு 5 கப்பு தேவை. நான் இங்கே 5 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமான கப்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமான கப்ஸ் எடுத்துக்கலாம். நான் இங்கே 5 கப் எடுத்துருக்கிறதுனால ஒரு 5 டார்க் கலர் ஸ்கெட்ச் பென்ஸ் எடுத்திருக்கேன். 5 டார்க் கலர் ஸ்கெட்ச் பென்ஸ்னால் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் அந்த கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு 5 கலர்ஸ் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த கேமை விளையாட போகிறோம். இந்த கேமை விளையாடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிங்க் எடுத்திருக்கேன் நான், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ப்ளூ எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு நான் க்ரீன் எடுத்திருக்கேன், அப்புறம் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். கலர் சூஸ் பண்ணுறதெல்லாம் உங்கள் ஓன் சாய்ஸ் தாங்க. நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு பின்னாடி ப்ளூ கலரை நான் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கப்பில் க்ரீன் கலர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பின்னாடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஆரஞ்சு கலர் மார்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி எல்லா கப்பு எத்தனை கப் எடுத்துருக்கோமோ அத்தனை ஸ்கெட்ச் பென் எடுத்துன்னு அத்தனை கலரை பின்னாடி நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு அதை கூட விளையாட போகிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி நல்லா ஷஃபிள் பண்ணி வச்சிடணும். அவங்க கெஸ் பண்ணவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஷஃபிள் பண்ணிவிட்டு யார் கூட விளையாடுறாங்களோ அவங்கக்கிட்ட 5 ஸ்கெட்ச் பென்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்க ரேண்டமாக ஒரு கப்லேயும் ஒரு பென்னை ட்ரா பண்ணணும். ஒரு கப்பில் ஒரு ஸ்கெட்ச் பென் மட்டும்தான் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த கப்பை நம்ம பின்னாடி எடுத்து திருப்பி பார்க்கணும். இதில் ப்ளூ ஸ்கெட்ச் பென், பின்னாடி பார்த்திங்கன்னா பிங்க் இருக்குது. ஸோ இது கவுண்ட் பண்ண மாட்டோம், அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்கெட்சு, பின்னாடி ப்ளூ இருக்குது. ஸோ இதுவும் கவுண்டட் கிடையாது. நெக்ஸ்ட்டு பர்பிள், பின்னாடி பர்பிள். ஸோ இதை இந்த பக்கம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பிங்க் பென்னு, பின்னாடி க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இதுவும் கவுண்டட் கிடையாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்கெட்ச் பென்னு, பின்னாடி ஆரஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ விளையாடி இருக்கிற நான் 2 கலரை கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இப்போது 2 பாயிண்ட்டு கிடைக்கும். அந்த 3 பாயிண்ட்டு கவுண்டிங் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம கூட விளையாடுறவங்க எல்லாரோட டேர்னும் முடிஞ்ச பிறகு யார் ஹையஸ்ட்டாக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இந்த கேமை நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து விளையாடி பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததும் செம்ம ஜாலியாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விளையாடி பார்த்துட்டு உங்களோட வியூஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.